பாவங்களையும் பொருத்தனைகளையும் நீங்க என்ன செய்யுங்க, போய் படைத்துக் கொள்ளுங்கள், படைங்கன்னு சொல்லி இங்க வேத வசனம் சொல்லுங்க. அல்லேலூயா. தசம பாகமே ஒரு பொருத்தனை தான். ஒரு சகோதரர் சொன்னாரு, ஏற்பாட்டுல 10ல் 1 தான், நீங்க 10ல் 1 சொல்றீங்க, புதிய ஏற்பாட்டுல 10க்கு 10, 10ல் 1 கொடுக்க முடியல. 10ல் 10 நீங்க கொடுப்பீங்க தெரியாதா? 10ல் 1 ஒழுங்கா கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல? விசுவாசம் இல்லை. நிறைய பேரை பாருங்க, பாஸ்டருக்கு கொண்டு போய் கொடுக்குறோம், இந்த ஊழியக்காரனுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம், அவார்டுக்கு காரு பார்க்கலான்னு போய்கிட்டே இருக்கான். நம்மளால ஒரு சைக்கிள் கூட முடியல, எடுக்க முடியல. இப்படி நினைச்சு கொடுத்த மாதிரி எப்படி எடுக்க முடியும்? ஒரு அளவு பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க அந்த பாஸ்டர் கொடுக்குறேன், ஊழியக்காரனுக்கு கொடுக்குறேங்கிற என்ன எப்படி தப்புங்கிறது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் வேலை பார்க்குறீங்க, வீட்டுக்காரங்க வேலை பார்க்குறாங்க, தொழில் செய்கிறீங்க, மாத வருமானம், மாத சம்பளம், லாபம் இப்படிலாம் நிறைய உங்களுக்கு வருது. நான் கேட்குறேன், இந்த வருமானம், இந்த லாபம், இந்த ப்ரமோஷனு, இந்த சம்பள உயர்வு, இதெல்லாம் யார் உங்களுக்கு ஆராய்ச்சி? நீங்கள் சொல்லுகிறீர்கள் எனக்கு தேவன் தந்தார். யார் தந்தாலும், அதிகாரி தந்தாலும், அப்பா தந்தாலும், அம்மா தந்தாலும், தேவன் தந்தார், தேவன் தந்தார், தேவன் தந்தாரு. அதான் கேட்கிறேன், தேவனை தந்தாரு, மனுஷன் தான் தந்திருக்கான் உங்களுக்கு. அப்போ நீங்க வாங்கும் பொழுது மனுஷன் தந்ததை தேவன் தந்தார், தேவன் தந்தார்னு வாங்கி மடியில் போட்டுக்கிட்டீங்க. ஆனால் ஆலயத்தில் கொண்டு கொடுக்கும்போது மாத்திரம் பாஸ்டருக்கு கொடுக்குறோம், இந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு யோசிங்கன்னா எவ்வளவு ஒரு சொல்லப்போன அறிவு கெட்டவங்களா இருக்கீங்க. யோசித்து பாருங்க, உங்க விசுவாசமே சரியில்லை என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரம் பகிர்ந்து கொண்ட அதே செய்தியை கொஞ்சம் முகவரையாக உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு மீதியான அந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த வசனத்தினுடைய ஆழத்தை நாம் ஆராயலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்ம ஒரு விசேஷமாக தூர இடத்துலேருந்து வந்திருக்கீங்க, ஞாபகமாக வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் உண்மையிலே அவர் பயங்கரமானவர், மகத்துவமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீர்கள்? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அந்த தேவன் தொடர்ந்து மகத்துவமானவராகவே மகத்துவமான கிரியைகளை உங்களிடத்தில் செய்து உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த செய்திக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 66வது சங்கீதத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 66:8. ஜனங்களே, ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள், கேட்க பண்ணுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தாவீது எழுதுகிறார், நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கிற சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. எப்பவும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாயில் இருந்து எந்த சத்தத்தை நம்ம கேட்க பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணுகிற சத்தம், துதிக்கிற சத்தம். அல்லேலூயா. யாரை ஸ்தோத்திரம் பண்ணணும், யாரை துதிக்கணும்? தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும், தேவனை துதிக்கணும். மனுஷனை ஸ்தோத்திரம் பண்ணி மனுஷனை என்ன செய்யக்கூடாது? துதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே தாவீது எழுதுகிறார், எப்பொழுதும் தேவ ஜனங்களே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை துதிங்க அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனை ஸ்தோத்தரித்து துதிக்கிற சத்தத்தை விட அதிகமாக
காணப்படுகிற சத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேத வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய் வேதம் சொல்லுகிறது, ராஜா துயர சத்தமிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சிங்க கெபிக்குள்ளே தானியேல் கிடந்தார். அந்த தானியேலை குறித்த ஒரு கவலை ராஜாவுக்கு இருந்ததுனால ராஜா என்ன செஞ்சாரு? துயரமாக சத்தமிட்டார். தானியேலே தானியேலே என்று எப்படி கூப்பிட்டாரு? துயரமான சத்தம், கவலையோடு ஒரு சத்தம் அவருக்கு இருந்தது. அவர் ராஜாவாக இருந்தாலுமே சில சமயங்களில் துயரம் என்ன செய்யும்? வரும், இருக்கும். அப்போ ராஜாவுக்கே துயர சத்தம் பிறக்குமானால் எனக்கும் உங்களுக்கும் துயர சத்தம் வருமா வராதா? வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது தானியேல் தேவனுடைய ஒரு மனுஷன். ராஜாவுக்கு துயர சத்தம் வந்தது, தானியேலுக்கு என்ன சத்தம் வரல? யாரு உண்மையிலே துயர சத்தம் போடணும்? தானியேல். ஏன்னா அவன் தான் சிங்க கெபிக்குள்ள கிடக்கிறான். ஆனால் அந்த தானியேல் ஒரு தேவ மனிதனுக்கு, ஒரு விசுவாசிக்கு அடையாளமாக நம்ம எடுத்துக்கொண்டால் நம்மிடத்துல துயர சத்தம் நினைச்சக்கூடாது, வரவே கூடாது. ஆனால் ராஜா விட்டா வரலாங்க, ஆனால் விசுவாசிக்கிட்டு நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. வேதம் சொல்லுது, அநேக நேரங்களில் இந்த ராஜாவை போல விசுவாசிகளும் தேவனுடைய மனிதர்களும் கூட என்ன செய்யறாங்க? துயர சத்தம் போடுகிறார்கள். அடுத்தால பாருங்க, இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில எட்டினது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சத்தம் போட்டாங்களாம்? முறையிடுகிற சத்தம். ஏன்பா எனக்கு இந்த நிலைமை? எதுக்குப்பா இந்த நிலைமை? நான் ஒழுங்காத்தானே ஜெபம் பண்ணுறேன், நாங்கள் ஒழுங்காத்தானே தேவனை துதிக்கிறோம், ஒழுங்காத்தானே ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த பிரச்சனை நிமித்தம் முறையிட்டார்கள். எதுக்கு ஆண்டவரே இது என்று சொல்லி முறையிடுகிற சத்தமாக அது இருந்தது. அல்லேலூயா. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் துதிக்கிற சத்தத்தை, ஸ்தோத்தரிக்கிற சத்தத்தை கேட்க பண்ணுவதற்கு பதிலாக இப்படி தேவனோடு முறையிட்டு கொண்டிருக்கிற சத்தத்தையே அதிகமாக கேட்க பண்ணுகிறார்கள். நீங்கள் எந்த சத்தத்தை கேட்க பண்ணுறீங்கன்னு தெரியல. வேதம் சொல்கிறது, தேவ ஜனங்கள் முறையிடுகிற சத்தத்தை என்ன செஞ்சாங்களாம்? கேட்க பண்ணாங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசிக்க பார்க்கலாம். ஆகையால் கர்த்தர் இழுப்பார்கள், இருக்கிற தாவரங்களை பாழாக்குவார்கள். அதிரும் கூக்குரலுடைய சத்தம் கேட்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த என்ன சத்தம்? கூக்குரலின் சத்தம். தாவரங்கள்லாம் இடிஞ்சு விழுமா, விவரமாக சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதனால கூக்குரல் போடுவாங்க, அபாய சத்தம்னு சொல்லலாம். கூக்குரலுடைய சத்தத்தை அவர்கள் போடுவார்கள், கேட்கப்படும் வேதம் சொல்லுது. அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், துயரமான சத்தம், முறையிடுகிற சத்தம், கூக்குரலுடைய சத்தம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், அழுகையின் சத்தம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி எத்தனையோ சத்தங்களை தேவ ஜனங்கள் இன்றைக்கு வெளியே காட்டுவதை பார்க்குறோம். நீங்கள் எந்த சத்தத்தை இதை காட்டுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். நீங்கள் துயர சத்தத்தை காட்டுகிறீர்களா, அல்லது கூக்குரலிடுகிற சத்தத்தை காட்டுகிறீர்களா, முறையிடுகிற சத்தத்தை காட்டுகிறீர்களா, அல்லது அழுகிற சத்தத்தை காட்டுகிறீர்களா என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தாவீதை குறித்து வேதம் சொல்லுது,
தாவீது என்ன சத்தத்தை கேட்க பண்ணினாராம்? தேவனை ஸ்தோத்தரித்து துதிக்கிற சத்தத்தை கேட்க பண்ணுகிறார், கேட்க பண்ணினார். ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், நான் கேட்க பண்ணுறது மாதிரி நீங்களும் தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கிற சத்தத்தை என்ன செய்யுங்க? கேட்க பண்ணுங்கள். உங்கள் வாயிலிருந்து முறையிடுகிற, கூக்குரலிடுகிற அழுகையின் சத்தமோ துயர சத்தமோ வராதபடிக்கு தேவனை ஸ்தோத்தரித்து துதிக்கிற சத்தத்தை நீங்கள் கேட்க பண்ணுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படி கேட்க பண்ணணும்? தாவீது எழுதுகிறார், தேவனை துதிக்கும் பொழுது பாருங்கள், அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதான். ஆத்துமா கெம்பீரி தினசேமா மகிழுமா. பவுல் எழுதுகிறார், தேவனை துதிக்கும் பொழுது கிருபைன்னு செய்யுமா, பெருகுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நமக்கு கிருபை வேணும்னா, கிருபை பெருக வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? தேவனை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அதாவது ஒரு அழகான ஒரு பழைய பாட்டு உண்டு, துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுது. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? சரி, சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. இன்னொரு முறை பாடுங்க பார்க்கலாம். துதிக்க துதிக்க இன்பம் கைதட்டி உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்கத்தான் உயர்த்தப்படுகிறேன்,
தாவீது தேவனை துதிக்க துதிக்க ரட்சிப்பையும் விடுதலையையும் பெற்று அனுபவித்ததுனால தாவீது என்ன செஞ்சாரு? துதிச்சுக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. நீங்க அப்படி துதிப்பீங்களா? நீங்க அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், பலவித காரியங்களை ஆண்டுடைய காரியங்களில் செயல்படுத்துகிறோம். உண்மையில் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது எப்பொழுதும் துதிச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? அப்படி துதிச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிலர் கேட்கலாம், தாவீதுக்கு என்ன கவலை? தாவீது துதிச்சுக்கிட்டே இருக்கலாமே. அல்லேலூயா. ஏன்னா தாவீது யாரா இருந்தா? ராஜாவாக இருந்தார், அரசனாக இருந்தார், ஆளுகை செய்கிறவனாக இருந்தார். அதனால தாவீதுக்கு என்ன இல்லை? கவலையே இல்லை. அல்லேலூயா. நாம எப்படி இருக்கோம்? அடிமைப்பட்டுவே கிடக்கிறோம், அடிமையாக இருக்கிறோம், ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறோம். அதனால எங்களால் என்ன செய்ய முடியல? துதிக்க முடியலன்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் ராஜாவா இருந்ததுனால மாத்திரம் துதிக்கல, நான் அரசாளுகிறது மாத்திரம் துதிக்கல, எப்பொழுதும் என் வாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் வாயில அப்படி துதி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த தாவீது தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்தான் அப்படி சொன்னா அவனுக்கு கவலை இல்லையா அப்படின்னா, வேத வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. தேவனே எங்களை சோதித்தீர். அல்லேலூயா. தேவன் தாவீது என்ன செஞ்சாரு? சோதித்தார்னு எழுதுறாரு. சோதனைக்குள்ள இருக்கும் பொழுதுதான் தாவீது தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து கொண்டே இருப்பார். ராஜானா சோதனை வராதா? பிரச்சனை வராதா? இன்னும் தானியலுக்கு முன்னால் ஒரு ராஜா துயரமாக சத்தம் போட்டான் இருக்கு. அவன் மனசில் என்ன பிரச்சனையோ தானியலை குறித்து ஒரு அக்கறை. அல்லேலூயா. அவன் தாவீது சொல்கிறார், தேவன் என்னை சோதித்தார். என்னை சோதிக்கும் பொழுது கூட நான் என்ன செய்கிறேன்? தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிற சத்தத்தை கேட்கப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார்னு போன வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன். அல்லேலூயா. சோதனை என்பது ஏன் நமக்கு வருகிறது? சோதனை ஏன் நமக்கு வருகிறது? தேவன் நம்மை அறிந்து கொள்ளும்படியாக அல்ல, நாம் நம்மை அறிந்து கொள்ளும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு தான் நம்மை பற்றி தெரியுமே, உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கண்ணே. ஆனா நமக்கு தான் நம்மளை பற்றி நிச்சய மாட்டேங்க, தெரிய மாட்டேங்குது. போன வாரம் சொன்ன மாதிரி ஊர் பூராம் தெரியும், உலகம் பூராம் தெரியும். ஆனால் நம்ம பற்றி என்ன செய்யாது? நமக்கே தெரியாது. ஆகவே தான் வேத வசனம் சொல்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மறுபடியும் ஞாபகத்துக்காக வாசிங்கள். உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தன்னுடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று, தேவனுடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும், உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்ம இருதயத்தில் உள்ளது அடுத்த ஆளுக்கு அதிகமாக தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி பேசுவோம். ஆனால் அங்கே வேதம் சொல்கிறது நம்முடைய இருதயத்தில் உள்ளது நமக்கு என்ன செய்ய மாட்டேங்க? தெரிய மாட்டேங்க. அதை தெரியப்படுத்துவதற்காக தான் நமக்கு சோதனை. என்ன சோதனை? வாசிங்க. அது 66ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அல்லேலூயா. வெள்ளினா என்னது? ஒரு உலோகம் என்று சொன்னேன். இந்த வெள்ளியை புடமிடுவது போல தேவன் நம்மை புடமிடுகிறார் என்று சொன்னால் நம்மிடத்தில் பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளும்படி தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? புடமிடுகிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம பரிசுத்தமாக இருக்கிறோமா, பரிசுத்தமாக வாழுகிறோமா என்பதை யார் அறிந்து கொள்வதற்காக? நாம் அறிந்து கொள்வதற்காக. தேவனுக்கு உங்களை பற்றி தெரியும், அல்ல நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்க அறிந்து கொள்ளும்படி தான் அவர் உங்களை சோதிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு எனக்கென்று என்ன செய்தேன்? பிரித்து எடுத்திருக்கிறேன். எதற்காக? எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக வாழ்வதற்கு. அல்லேலூயா. ஊருக்கும் உலகத்துக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கலாம், பரிசுத்தவான் மாதிரி நம்மளை காட்டிக்கிடலாம். ஆனால் தேவனுக்கு முன்னால் பரிசுத்தவான் மாதிரி காட்ட முடியாது. உண்மையிலே வாழ்ந்தாதான் அதை தேவன் அங்கீகரிப்பார்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் வாசிக்கிறோம், வெள்ளியை புடமிடுகிறது போல தேவன் என்னை புடமிட்டார். அவன் தாவீதை
அவன் பரிசுத்தவானா இருக்கிறானா என்பதற்கான ஒரு சோதனை அவனுக்கு என்ன செய்தது? வந்தது. அடுத்தால் வேதம் சொல்கிறது பொன்னை போல புடமிடுகிறார்னு. இந்த சோதனை யாருக்கு வந்தது? யோபுவுக்கு வந்தது. யோபுவுக்கு ஒரு சோதனை. பொன்னை போல இருக்கிறானா? பொன்னு எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்திற்கு அடையாளமாக. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கிறீர்களா? அந்த நம்பிக்கையிலே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அந்த சோதனை வருகிறது என்று வேதம் சொல்கிறது. அப்போ வெள்ளியை போல புடமிடுவது நம்ம பரிசுத்தமாக வாழுகிறோமா என்பதற்காக, பொன்னை போல புடமிடுவது தேவன் மீது நம்பிக்கை உள்ள விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதற்கான சோதனை. அல்லேலூயா. உண்மையிலே நீங்கள் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நீங்கள் வாழுகிறீர்களா? உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு அவயவங்களும், ஒவ்வொரு சரீரத்துடைய ஒவ்வொரு பகுதிகளும், இருதயம், கண், வாய், நாக்கு, காது, பாருங்கள், கால், கை எல்லாமே பரிசுத்தமுள்ள ஒரு தேவ பிள்ளைக்கு அடையாளமாக உங்கள் வாழ்க்கையிலே அது நடக்கிறதா, செயல்படுகிறதா? யோசிங்க, சிந்திச்சு பாருங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் இன்றைக்கு உங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளாக வாழுகிற என்பதுக்கு தான் பல சோதனை. அடுத்தால் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தேவன் மீது நம்பிக்கை உள்ள தேவ ஜனங்களாக இருக்கிறீர்களா? அப்படிங்கிறத நீங்கள் வெளியே காட்டுவதற்காகத்தான் சோதனை. நிறைய பேர் சபையில் காட்டுவாங்க, குடும்பத்தில் நினைச்ச மாட்டாங்க. காட்ட மாட்டாங்க. குடும்பத்தில் காட்டாதனால தான் குடும்பத்தில் இவங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட்டவங்க மாதிரி தனித்திருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆயிரும். அதனால் குடும்பத்தில் காட்ட முடியாது. சபையில் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, தோத்திரம், ஆமென், இதெல்லாம் ரொம்ப சவுண்டாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் போய் வீட்டில் போய் பார்த்தா தெரியும் அவங்க எப்படி இருக்கிறாங்க, விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாங்க, பரிசுத்தமான வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க. இந்த ரெண்டுமே தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அதை நீங்கள் கவனித்து உங்கள் வாழ்க்கையை செஞ்சு கொள்ள வேண்டும், செயல்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா அதுக்கு சோதனை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே உங்களுக்கு சோதனை வரும்பொழுதெல்லாம் நான் உண்மையிலே பரிசுத்தமாக இருக்கிறேனா, நான் உண்மையிலே தேவனில் நம்பிக்கையாக இருக்கிறேனா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்தால தாவீதுக்கு வந்த சோதனை குறித்து தாவீது எழுதுகிறதை நீங்கள் வாசிங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 66 11ஆம் வசனத்தை வாசிங்க. எங்களை வலையில் அகப்படுத்தி, எங்களை வலையிலே அகப்படுத்துகிறீர். எங்க அகப்படுத்துறாரு? வலையில. வலையில போய் சிக்கிட்டோம்னு என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. மீன்களை பிடிப்பதற்காக பொடி துளையுள்ள வலைகளை என்ன செய்வாங்க? போடுவாங்க. அதில் சின்ன சின்ன மீன் கூட என்ன செஞ்சுக்கிடாது, வெளியே வந்து விடாது. அது ஒரு பெரிய சிக்கல் நிறைந்தது. ஆண்டவர் வலையில நம்ம அகப்படுத்துகிறாராம். தாவீது அப்படி தானங்க சொல்றாரு. எங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க வலையில் நம்ம அகப்படுத்துறது பூரா சாத்தான் தான் அப்படின்னு. நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருப்பீங்க. இங்கே தாவீது சொல்கிறார், வலையில் ஒன்று நான் தான் என்ன செய்கிறேன்? அகப்படுத்துகிறேன். அதற்கு பெரிய உதாரணம் யாரு? தாவீது. வலைன்னு சொன்னால் நிறைய வலை இருக்குங்க. இன்னைக்கு இன்டர்நெட்டே ஒரு பெரிய வலை தான், தெரியுமா உங்களுக்கு? இணையதளம் அதே ஒரு பெரிய வலை. இன்னைக்கு அந்த வலை எப்படி விரிக்கப்படுகிறதுனா, மீனை பிடிப்பதற்கு கடலில் விரிக்கப்படுகிறது போல் இந்த இணையதளம் என்கிற இந்த வலை செல்ஃபோன் மூலமாக, லேப்டாப் மூலமாக, ஆண்ட்ராய்டு டிவி மூலமாக, இன்னும் பல தொழில்நுட்பங்கள் மூலமாக இந்த வலை என்ன செய்யப்படுகிறது? விரிக்கப்படுகிறது. எதையோ பிடிக்க போய் இவங்க போய் அகப்பட்டுக் கொள்வார்கள். நான் ஆராய்ந்து பார்க்கிறேன், நான் என் நேரம் போக்குக்காக பார்க்குறேன்னு சொல்லி பார்த்துட்டு கடைசியில் வலைக்குள்ள யார் அமுட்டுக்கிடுவா? இவர்கள் அமுட்டுக் கொள்வார்கள். பேப்பர் செய்தியை பாருங்கள். எனக்கு செல்ஃபோன் வாங்கி தரலன்னு சின்ன பிள்ளைகள்லாம் என்ன செய்யுது? தற்கொலை பண்ணுது, வீட்டை விட்டு ஓடுது. குடும்பத்தில் பாருங்கள், திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், வீட்டுக்காரர் படுத்து கிடந்து அப்படி செல்லை பார்த்துக்கிட்டே இருப்பார். மனைவி ஒரு பக்கம் சேரில் உட்காந்து செல்லை பார்த்துக்கிட்டே இருப்பாள். பிள்ளைகள் ஒரு பக்கம் வந்து செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கும். 4 பேரும் 4 மூலையில் உட்காந்துருப்பாங்க, செல்லை பார்த்து கொண்டே இருப்பார்கள். வாங்க வாங்க வாங்க, இப்போ தான் வந்தீங்களா, வாங்க வாங்க அப்படிம்பாங்க. இந்த வலை என்பது குடும்ப உறவுகளை கூட பாருங்கள் ஒற்றுமையாக்க முடியாமல் பிரித்து வச்சிருக்குது. குடும்ப உறவுகள் அது பிரிஞ்சு போயிருக்குது. இந்த வலை யார் விரிச்சிருக்கிறா?
தேவனே விரிச்சு வச்சிருக்காரு அந்த வலையை. நீ அதில் போயிட்டு வெளியே வாரையா, அதில் அடிமைப்படுதியான. அல்லேலூயா. இதே போல நிறைய வலைகள் வேதத்தில் இருக்கு. அதை போன வாரம் ஒரு வலையை சொன்னேன், வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம், திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க. நீதிமொழிகள் 29:5. பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். முதல் வலை என்னது? முகஸ்துதியை விரும்புவது பெரிய ஒரு வலைங்க. முகஸ்துதினா என்னது? புகழ்ச்சி. உங்களை உயர்த்தி உயர்த்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஐஸை தூக்கி அப்படியே ஹார்ட்டில் வச்ச மாதிரி இருக்கும். வீட்டுக்காரராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களை புகழ்ந்து நல்ல பொண்ணு, நல்ல பையன், நல்ல ஐயா, நல்ல அம்மா அப்படிங்கும்போது அதுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்போம், அதை ஏற்றுக்கொண்டு இருப்போம். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப மோசம், நீ ஒன்றுக்கும் ஆக மாட்ட, நீ என்ன ஜோம்னு என்ன பிரயோஜனம், பைபிள் வாசி என்ன பிரயோஜனம் இப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டுனா உள்ள கபக்கு கபக்கு கபக்குன்னு எரியும், சண்டை வந்துடும். அப்போ நாம் புகழ்ச்சியை விரும்பினாலே அந்த புகழ்ச்சியை நமக்கு என்னது? ஒரு பெரிய வலை, பெரிய ஒரு அது சிக்கலில் கொண்டு விட்டுரும். அதனால் புகழ்ச்சியை நினைச்சக்கூடாது, விரும்பவே கூடாது. புகழ்ச்சியை விரும்பினவங்க எல்லாம் எங்கே தான் கிடக்காங்க? வலைக்குள்ளே தான் கிடக்காங்க, வெளியே வர முடியல. நீங்கள் வெளியே வரணும்னா புகழ்ச்சியிலிருந்து, அந்த புகழ்ச்சியை விரும்பக்கூடிய அந்த சோதனையிலிருந்து என்ன செய்யணும்? வெளியே வரணும். அதை தான் நான் போன வாரம் சொன்னேன். பொண்ணுக்கு வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை, மனிதனுக்கு வருகிற புகழ்ச்சியே சோதனை. ஆகவே ஒருத்தவங்களை புகழும் பொழுது கவனமாக இருக்கணும். ஒரு ஆள் உங்களை உயர்த்தி உயர்த்தி பேசும் பொழுது கவனமாக இருக்கணும். ஏன்னா அவன் வலையை எங்கே விரிக்கிறான்? காலுக்கு கீழே விரிக்கிறான்னு வேதம் சொல்லுது. படக்குன்னு பிடிச்சி இழுத்துருவான். அதனால் புகழ்ச்சியில் மயங்கி வலைக்குள்ளன்னு செஞ்சிடாதீங்க, சிக்கிக்கொள்ளாதீங்க. அப்போ நீ புகழ்ச்சியை விரும்புகிறவளா இல்லையா என்பதற்கான சோதனையை தேவன் அனுமதித்து அந்த புகழ்ச்சி என்கிற வலையில் நம்ம என்ன செய்கிறாராம்? அகப்படுத்துகிறார். புகழ்ச்சிங்கிற வலையில் யாராவது இருந்தீங்க, விருப்பத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிடணும்? வெளியே வந்துடணும். இது ஒரு பெரிய சோதனை. அடுத்த வாசிங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எங்களை வலையில் அகப்படுத்தி, எங்களை வலையிலே அகப்படுத்தி, எங்கள் இடுப்புகளின் மீது வருத்தமான பாரத்தை ஏற்றுகிறீர். அல்லேலூயா. யார் ஏத்துறா? தேவர் ஏத்துறாரு. எங்க ஏத்துறாரு? இடுப்புல. இடுப்பு தான் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இடுப்பில் ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டு, பலவீனம் வந்துட்டுனா என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. உட்கார்ந்த இடத்த விட்டு எழும்ப முடியாது, நடக்க முடியாது, படுத்த நிமிர முடியாது. இப்படி ஒரு பெரிய பிரச்சனை எங்கே இருக்குது? இடுப்பில் தாங்க இருக்குது. இந்த இடுப்பில் தேவன் என்ன செய்கிறாராம்? பாரத்தை ஏற்றுறாரு. இன்னும் ஏற்றுன்னு தள்ளாடி 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 போகக்கூடிய அளவுக்கு பாரத்தை ஏற்றுறாரு. பாரம் ஏற மனசு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். ஒரு அலைவடி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தானேங்க? பாரம் ஏற உங்கள் மனசு சந்தோஷமாக தானே இருக்கும்? எப்படி இருக்கும்? வருத்தங்களாக இருக்கும், வேதனையாக இருக்கும். இப்படி பாரமும் வருத்தமும் உங்கள் இடுப்பில் ஏறுதுன்னு வச்சுக்கிடுவோம். போன வாரம் சொன்னது போல் மன வளர்ச்சி குன்றின அந்த பிள்ளைகள் எவ்வளோ பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளை பெரிய பெரிய மனுஷமாக இருப்பான், தூக்கிட்டு போவோம் தோளில் இடுப்பில் வச்சு. சில தாய்மார்கள், அந்த பொம்பளைக்கு பிளவுனே இருக்காது, இந்த பையன் நடந்தும் வரமாட்டான், இப்படியே ஒரு மாதிரி இருப்பான், தூக்கி இடுப்பில் வச்சு அப்படி தூக்கிட்டு போவான். அதை தூக்கிட்டு போவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாறுமா? மாறவே செய்யாது. எந்த மருந்து கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டேங்கு? மாற மாட்டேங்கு. அப்போ இதை போல சில பாரங்கள் நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் சில சமயத்தை என்ன செஞ்சிடும்? விழுந்துடும். சிலர் வீட்டில் புருஷனே மனைவிக்கு பெரிய பாரம், புருஷன் மனைவிக்கு பெரிய பாரம், மனைவி புருஷனுக்கு பெரிய பாரம். சில குடும்பங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பெரிய பாரம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பெரிய பாரம். ஆனால் யாருமே நம்ம பாரமாக இருக்கிறோம் அப்படின்னு என்ன செய்கிறது இல்லை, உணர்றதே இல்லைங்க, உணர்றதே கிடையாது.
பாரமாக இருக்கிறவன் தான் உணரலை, பாரத்தை தூக்கி சுமக்கிற ஆளாவது உணருதான்னு பார்த்தா அந்த ஆளுக்கும் உணரலை. அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கை? இந்த மன வளர்ச்சி கொண்டுன அந்த பிள்ளைகளை தூக்கிட்டு போன மாதிரி தான் இருக்கும். அப்போ தேவன் அனுமதிக்கிறார், இடுப்பில் பாரத்தை ஏற்றுறாரு, பாரத்தை ஏற்றி வருத்தங்களை கூட்டுதாரு. நீ இப்போ என்ன செய்ய போகிற? இந்த வருத்தமான நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? ஏதாவது வழி இருக்கா? நம்ம பிரச்சனை தீர்க்க ஏதாவது வழி இருக்கான்னு நம்ம சுய புத்தியை நம்பி சில காரியங்களை தேடுவோம், வழிகளை தேடுவோம். ஆனால் வேதம் சொல்லுது, வருத்தமும் பாரமும் உன் இடுப்பில் உன் வாழ்க்கையில் ஏறும் பொழுது ஆண்டவராக இயேசு சொன்னது போல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்கிட்ட வா. அல்லேலூயா. இப்போ புருஷன் பாரமாக இருந்தாருன்னா நீங்கள் யார்கிட்ட போகணும்? சொல்லுங்கங்க. மனைவி பாரமாக இருந்தால் யார்கிட்ட போகணும்? பெற்றோர்கள் பாரமாக இருந்தால் நீங்கள் யார்கிட்ட போகணும்? பிள்ளைகள் பாரமாக இருந்தால் யார்கிட்ட போகணும்? தேவனிடத்தில் போகணும். யார் நமக்கு பாரமாக இருந்தாலும், எதை நம்ம தூக்க முடியாட்டாலும் யார்கிட்ட போகணும்? தேவனிடத்தில் போகணும். நாம் என்ன செய்வோம்? நம்ம எந்த பாரத்தை தூக்கி வச்சுருக்கோமோ அந்த பாரமான அந்த ஆள்கிட்ட போய் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு மன வளர்ச்சி இல்லாத குழந்தை இடுப்பில் இருக்குன்னா அந்த பிள்ளைய நீங்கள் யாசி பாருங்கள், அந்த பிள்ளைக்கு எதாவது புரியுமா? புரியவே செய்யாது. சாவன் நீ செத்துன்னு தொலைய மாட்டேங்க. ரோட்டில் தனியாக போகும்போது தான் ஏசுவாங்க. கூட்டத்தோடு இருந்து ஏசுனா, ஏம்மா இப்படி ஏசுறீங்க, ஐயோ பாவம் இல்லைம்மா. அப்போ அந்த பொம்பளை நினைக்கும், அந்த ஐயா நினைப்பார், தூக்கி சமக்க எனக்குலாம் தெரியும், நீர் இங்கேருந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார், உமக்கு இப்படி ஒன்று வந்தா தெரியணும். அவங்க உள்ளே நினைப்பாங்க, வெளியே அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எத்தனை வருஷம் தான் தூக்கி சமக்குது. அப்போ அப்படி தனியாக ஏசுறது போல் நிறைய பேர் இந்த பாரத்தையும் இந்த வருத்தத்தையும் சுமக்கும் பொழுது யார் அந்த வருத்தத்தையும் பாரத்தையும் கொண்டு வராங்களோ அவங்ககிட்ட போய் என்ன செய்வோம்? சண்டை போடுவோம். தீருமா? தீராது. ஏன் தீராது? சொல்லுங்க பார்க்கலாமே. ஏன் தீராது? ஆ, நீ யார்கிட்ட போல? தேவனிடத்தில் போல. நீ என்கிட்ட வரையா அல்லது அவங்கிட்ட போறியா அவகிட்ட போறியான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான், அந்த சோதனைக்கு தான் இந்த வருத்தமும் பாரமும். யோசித்து பாருங்க. புருஷன் சரியில்லையா, புள்ள சரியில்லையா, மனைவி சரியில்லையா, பெற்றோர்கள் சரியில்லையா, தேவனிடத்தில் ஜெபம் பண்ணு. உன்னால முடியாது. அல்லேலூயா. உன்னால ஒரு முடிய கூட வெள்ளைய கற்பாக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுது நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி பாரம் வரும்பொழுது தேவனிடத்துல தான் போகணுமே தவிர, பிள்ளைய போட்டு 4 சாத்துனா புள்ளன்னு செய்யாது, திருந்தாது. புருஷனை 4 ஏச்சுனா புருஷன் திருந்த மாட்டார். மனைவி 5-6 அடி கொடுத்தாலும் மனைவி திருந்த மாட்டா, ஒன்றும் திருந்தாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த சோதனையில் நீ எங்கே போகிற? பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறது, வேலை பார்க்குற ஆளுகிட்ட போய் சொல்கிறது, சபைக்குள்ளே போய் சொல்கிறது, பாஸ்டர்கிட்ட சொல்கிறது, இதே தான் வேலை. இப்படி சொல்லிக்கிட்டே வாழ்க்கை பொழுதும் இருக்க வேண்டியதான், இடுப்பில் பாரத்தை தூக்கிக்கிட்டு. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே இடம் எங்க? தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து என்கிட்ட ஓடி வா. வலையில் அகப்படும் பொழுது புகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்துரு. வெள்ளியை போல புடமிடும் பொழுது பரிசுத்தவான மாற ஆசைப்படு. பொண்ணை போல உன்னை சோதிக்கும் பொழுது நீ விசுவாசம் உள்ளவனா மாறு. இதுக்கு தான் உனக்கு சோதனை. இந்த சோதனையிலிருந்து நீ என்ன செய்யணும்? வெளியே வரணும். இதில் இருந்து நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய என்பது தான் இந்த சோதனை. அல்லேலூயா. இவ்வளோ சோதனையிலையும் பாடம் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு விசுவாசி, ஒரு தேவ மனிதன் இருப்பான்னு சொன்னால், அடுத்தால் அவனுக்கு ஒரு சோதனை வருது பாருங்கள். வாசிக்க பார்க்கலாம். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். பரிசுத்தவான மாறலை, ஒரு நல்ல விசுவாசியாகவும் மாறலை, புகழ்ச்சியை விரும்புகிறத விடலை. அதுதான் பாதி சண்டை வருது. பாரமும் வருத்தமும் நம்ம இடுப்பில் ஏறும் பொழுது அதை தேவனிடத்தில் கொண்டு போய் வைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. நம்ம பாரத்தை அடுத்த ஆள்கிட்ட தூக்கி போட்டு போயிருந்தோம். அல்லேலூயா. எங்கள் மாமனார் அடிக்கடி சொல்லுவார், இந்த இட்லிக்கு தோசைக்கு மாவு அரைப்பாங்க. எப்படி அரைப்பாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களாங்க? ஆ, எந்த உரல்? ஆட்டு உரல்.
அதை இப்படி ஒழுங்காக உருட்டினாலே கையில் பேலன்ஸ் அப்படி வந்துடும். பழைய காலத்தில் உள்ள பொம்பளைலாம் பார்த்தீங்கன்னா இப்படி உருட்டும், இப்படி உருட்டும், கையெல்லாம் மசில்ஸ் அப்படி இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஒன்று போட்டாலும் போதும், சுருண்டு கீழே வந்துடுவான். எக்ஸசைஸ் அப்படி இப்படி உட்காந்து இப்படி உட்காந்து இப்படி உட்காந்து அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் வேலை செய்யும் பாருங்க. இந்த கை வேலை செய்யும், இடது கை வேலை செய்யும். இப்படி தான் தோசைக்கு இட்லிக்கு அரைப்பாங்க. இன்னைக்கு அப்படி அரைக்க விட்டா 2 சுற்றில் இங்கே தலை சுற்றி எல்லாம் இங்கே வந்துடும். அங்கே 3 சுற்று தான் சுற்றணும். இங்கே ஆக்கும் எம்மா ஏப்பா ஏம்மா ஏப்பா அப்படின்னு மாவு அரைஞ்சிருக்காது, இந்த அரிசி மேலேயே தலையை சுற்றி கீழே வந்துடும். அவங்க இப்படி மாவு அரைப்பாங்களாம். மாவு அரைக்கும் பொழுது முந்தி பக்கத்து வீட்டிலலாம் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. இது டக்கு டக்கு டக்குன்னு கேட்டோன்னே சரி அந்த அக்கா மாவு அரைக்கா போலுக்கு, அந்த பாட்டி மாவு அரைக்குது, போயிட்டு வரும்னு சொல்லி அங்கேருந்து ஓடி அக்கா நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்க்கா அப்படின்னு சொல்லி அந்த நான் தள்ளி விடுதாங்க்கா அப்படின்னு இப்படி தள்ளி விடுவாளாம். பக்கத்தில் உட்காந்து நீ மாவை மட்டும் ஆட்டுக்கா, கொஞ்சம் நான் தள்ளி விட்டுட்டுருக்கேன்ப்பா, தள்ளி விட்டுட்டு இருக்கக்கா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுவாளாம். இவன் என்ன செய்வாளாம், கொஞ்சம் இதே லேசாக பிடி நான் இப்போ வரேன்ட்டு அந்த ஆட்டோலையும் சேர்த்து கையில் கொடுத்துட்டு அந்த அளவு இருவாளாம். இவன் எங்கே போவான்னு தேடி தேடி இவன் அரைச்சி மாவுன்னு செஞ்சிடும், அரைஞ்சிரும். ஹெல்ப்புக்கு போனால் முழு பொறுப்பையும் தந்துட்டு ஓடிடுறது. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி தான் சில குடும்பத்தில் நான் பார்த்துருக்குறேன். நான் நிறைய சபைகள் எல்லாம் பார்த்துருக்குறேன். சின்ன பிள்ளைகள் கடுமையாக சேட்டை பண்ணும். தாய் தப்ப இங்கே உட்காந்து ரொம்ப ஸ்தோத்திரத்தில் அல்லேலூயாவில் அப்படியே பரலோகத்துக்கு போகிற மாதிரி இருப்பாங்க. பக்கத்தில் உள்ள விசுவாசி பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் ஜெபம் பண்ணாமல் அவன் முடிச்சு வச்சுருப்பான். இவோ 2 பேரும் கண்ணை திறக்கிறது இல்லை. அல்லேலூயா கரபரா 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 கரபரான்னு அது பாட்டு போவோம் ஜெபத்தில். இந்த பிள்ளை சின்ன பிள்ளை அம்மா எப்பா எம்மா எப்பாங்க பிடிச்சிட்டு விட மாட்டான். ஏன்னா ஓடி கூட்டத்தில் போய் விழுந்துடக்கூடாது, மூஞ்சடைக்க விழுந்துடக்கூடாதுன்னு பிடிச்சி வச்சுருப்பான். இவங்களுக்கு தெரியும் பக்கத்தில் உள்ள அந்த பிரதர் தான் பிடிச்சி வச்சுருக்காரு, அந்த சிஸ்டர் தான் பிடிச்சி வச்சுருக்கா. இப்போ கண்ணை திறந்தோம்னா நம்மகிட்ட தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவன் ஜெபம் இடைஞ்சலாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜெபம் பக்காவாக இருக்கணுன்ட்டு இப்படியெல்லாம் இந்த ஆட்டோரில் பாருங்கள் உதவி செய்ய போன ஆள்கிட்ட முழு பொறுப்பை கொடுத்துட்டு போன மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நிறைய விஷயத்தில் நம்ம வெளியே வரலைன்னு வைங்க, நம்ம உணர்த்தப்படலைன்னு வைங்க, இடுப்பில் உள்ள பாரத்தை நாம் இன்னொரு ஆள் மேலே தூக்கி போட்டுட்டு நாம் தப்பிக்கொள்ள நினைக்கிறோன்னு வைங்க, இதெல்லாம் நம்ம மனம் திரும்பலைன்னா அடுத்த சோதனை தான் வருது. ஒரு கூட்டம் இருக்குது நம்மளை தேடி வரும். எதுக்கு? தலை மேலே மிதிச்சுக்கிட்டு நடக்குது. அல்லேலூயா. 4 மீதி நழுக்கு மீதி போட்டுட்டு செய்வான், யாரி போவான், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா இடுப்பில் இருந்தாலே பெரிய பாரம். அல்லேலூயா. மிந்தி ஒரு அம்மா என்ன சொன்னாங்க, அவா இருக்காள், அவன் இடுப்பில் ஏறி உட்காந்துக்கிட்டா, அவன் இடுப்பில் ஏறி கண்ணி போட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு என்கிட்ட ஒரு தடவை சொன்னாங்க. நான் அப்போ யோசிக்கல, இப்போ யோசிக்கேன். அவன் இடுப்பில் ஏறி உட்காந்துருக்கான்னு சிலர் சொல்லுவாங்க. இடுப்பில் இருக்க வேண்டிய மனைவி எங்கே இருக்கா? தலைக்கு போயிட்டா. மொத்தத்தில் பக்கத்தில் இருக்கணும். இவங்கெல்லாம் பாருங்கள் தலையில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. பிள்ளைகள் தலையில் போய் உட்கார்ந்துருக்கு, பெற்றோர்கள் தலையில் போய் உட்கார்ந்துருக்கு. எல்லாம் கீழே இறங்கி கூட வர வேண்டிய ஆள்லாம் இப்போ எங்கே போய் உட்கார்ந்துருக்கு? தலையில் ஏறி உட்கார்ந்துருக்குங்க. தலையில் ஏறி உட்கார்ந்தா யார் மிதி வாங்கணும்? தூக்கிட்டு போகிற நீ தான் மிதி வாங்கணும். புரியுதான்னு சொல்கிறது? வேதம் சொல்லுது, என் தலை மேலே மிதிச்சுக்கிட்டு போனாங்க, என்ன மதிக்கல, என்ன மிதிக்கிறாங்க அப்படின்னு இந்த வேத வசனம் சொல்லுது. தலை என்பது வேதத்தில் சொல்லியிருக்கு, ஒரு குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் தலையாக தலைவராக தலைமையாக இருக்க வேண்டியவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புருஷன் தலையாக இருக்கிறாரோ, மனைவி தலையாக இருக்கிறாரோ, பிள்ளைகள் தலையாக இருக்கிறதோ, ஊழியக்காரர் விசுவாசி யார் தலையாக இருக்கிறாரோ அதை விட்டுருங்க. உங்களுக்கு தலைமை யாராக இருக்கணும்?
தேவன் இருக்கணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உங்கள் தலையில தேவன் இருக்கணும். தேவன் தலைமையாக இருப்பார் என்று சொன்னால் உங்கள் தலையை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மிதிக்கவே மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நான் வந்து யாரையாவது என் தலையில் தூக்கி வச்சுட்டு போனா, தேவனை வைக்காம வேறு யாரையாகிலும் என் தலை மேலே என் குடும்பத்தில் ஒரு தலைவராக ஒரு தலைமைத்துவமாக வச்சா அவங்க மூலம் என்ன செய்யணும், மிதி வாங்கணும். இப்படியெல்லாம் பலவிதமான சோதனைகளை தாண்டி வந்தவர் யாரு, தாவீது. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட தாவீது சொல்லுகிறார், இந்த சோதனைகளெல்லாம் தாண்டி வந்தவர் துதிக்கிற சத்தத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணுகிற சத்தத்தையும் என்ன செய்யுங்க, கேட்க பண்ணுங்க. உங்களால் தேவனை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சத்தத்தை கேட்க பண்ணலன்னா இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக வாழவங்களை ஒப்புக் கொடுங்க. தேவன் மீது நம்பிக்கை உள்ளவங்களாக வாழ ஒப்புக் கொடுங்க. புகழ்ச்சிங்கிற வலை என்ன செய்யாதீங்க, விரும்பாதீங்க. இடுப்புகளில் பாரமும் வருத்தங்களும் அதிகமாகும் பொழுது தேவனை தேடி ஓடுங்கள். குடும்பத்தாரை, வீட்டாரை, யாரையும் தேடி ஓடாதருங்கள். சபையை தேடி ஓடாத, ஊழியக்காரனை, விசுவாசத்தை தேடி ஓடாத, தேவனை தேடி ஓடு. அல்லேலூயா. அடுத்த வேதம் சொல்லுது, நீ இதில் இருந்து மனம் திரும்பலன்னா உன் தலையில் யார் இருப்பா, நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறீங்களோ அவங்க தலையில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் இறக்கிருங்க. எல்லாருக்கும் மதிப்பு கொடுங்க. ஆனால் தலைமைத்துவம் யார் இருக்கணும், தேவன் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி ஒரு இடத்திற்கு உங்கள் வாழ்க்கை வருமானால், இந்த மாதிரி சோதனைகளிலே உங்கள் வாழ்க்கையை இப்படி நீங்கள் அமைத்து கொண்டால், பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக, விசுவாசமுள்ள பிள்ளைகளாக, புகழ்ச்சியை விரும்பாத பிள்ளைகளாக, வருத்தங்களும் பாரங்களும் நம்ம இடுப்புகளில் ஏறும்பொழுது தேவனை மாத்திரமே தேடி ஓடி அங்கே போய் அதை சொல்லுகிற, அங்கே போய் அவரிடத்தில் முறையிடுகிற பிள்ளைகளாக நம்ம மாற்றிக்கொண்டால், இதை சொல்கிறது நம்ம தலையில் யாரும் உட்கார மாட்டாங்க. அல்லேலூயா. நம்முடைய தலைமைத்துவம் தேவனாக இருந்தால் யாரும் நம்ம மிதிக்க மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி போகும், ஆசீர்வாதமாக போகும். அல்லேலூயா. இவ்வளவு சோதனைகளையும் பட்டு வந்தவர் தான் யாரு, தாவீது. அல்லேலூயா. நீங்கள் பட்டு வந்துட்டீங்களா, பட்டுக்கிட்டே இருக்கீங்களா, பட்டுக்கிட்டே இருக்கீங்களா? அப்போ இன்னைக்கு வெளியே வந்துருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். இப்போ தாவீது பாருங்க, இதில் இருந்து மனம் திரும்பி வெளியே வராரு. மனம் திரும்பி வெளியே வரும்போது அவர் சொல்கிறார், அதே வசந்த வாசிங்க, சங்கீதம் 66ஆம் சங்கீதம். மனுஷனை எங்கள் தலையின் மீது ஏறி போக பண்ணினீர், கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டு. சொல்லுங்களேன். இத்தனையும் தாண்டி தாவீது சொல்கிறார், எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம் ஐயா. புகழ்ச்சியை கடந்தாச்சு, பரிசுத்தமாக வாழணும், பாவத்தை கடந்தாச்சு, அவிசுவாசத்தை கடந்து விசுவாசத்தில் வளர்ந்தாச்சு, பாரம் இடுப்பில் ஏறும் பொழுது மனுஷன்ட்ட சொல்கிறத விட்டுட்டு தேவன்கிட்ட மாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு நான் வந்தாச்சு. என் குடும்பத்தில் தேவன் தான் தலைவர், தேவன் தான் தலைமை, அவர் தான் என் குடும்பத்தில் எல்லாமே, எனக்கு எல்லாமே. அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, தேவன் இவை எல்லாவற்றையும் உங்களை கடந்து கொண்டு எங்கொண்டு விடுவாராம், செழிப்பான இடத்துல விடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் கடந்து வந்திருக்கிறீங்க? இந்த மாதிரி சோதனையெல்லாம் நான் கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நான் சொன்னது விளங்குச்சா விளங்கலையா? இன்னொருக்க கேட்குறேன். இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் நாங்கள் கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோதனம் பரவாயில்ல. இன்னைக்கு என்ன பிரசங்கம்னா, கடந்து வந்த நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? செழிப்பான இடத்துல இருக்கிறீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் செழிப்பான இடத்துல இப்போ என்ன செய்யற இல்லை, சிலர் இருக்கலாம், சில வறுமையான இடத்துல கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் முதல்ல பிரசங்கத்தை ஞாபகம் வச்சு கடந்து அப்படியே ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அடித்து திரும்ப எழுதி செஞ்சுருங்க, வந்துருங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல ஃபெயிலோ அந்த இடத்துல என்ன செஞ்சுருங்க, பாஸ் ஆயிரணும். புகழ்ச்சியில் விரும்புகிறீங்களா, ஃபெயில் ஆகி கிடக்கிறீங்கன்னு அர்த்தம், வெளியே வந்துருங்க. அல்லேலூயா. விசுவாசம் இல்லையா, பரிசுத்தம் இல்லையா, ஜெபம் பண்ணி வெளியே வாங்க. பாரமும் நெருக்கமும் இடுப்பில் ஏறும் பொழுது, வருத்தமும் ஏறும் பொழுது மனுஷன்கிட்ட போய் ஒப்பாரி வைக்கிறீங்களா, அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. நீங்கள் மனுஷனை தலைமையாக கொண்டு உங்கள் வாழ்க்கையை அமைச்சிருக்கிறீங்களா, அவங்க மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. அல்லேலூயா. வெளியே வந்துட்டீங்கன்னா செழிப்பான இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அல்லேலூயா. செழிப்பான இடத்துக்கு வந்த பிறகு தாவீது சொன்ன
இன்னும் ஒரு சில விஷயங்கள் தான் இந்த சங்கீதத்தில் இருக்குது. அல்லேலூயா. அதை மாத்திரம் நம்ம கொஞ்சம் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். அந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிங்க. மனுஷனை எங்கள் தலையில் மீது ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர், சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள்ளே பிரவேசிப்பேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நான் செழிப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு சொன்ன உடனே அடுத்தால தாவீது எங்கே போகிறாரு? ஆலயத்திற்குள். முதல்ல ஆலயத்திற்குள்ளே போகிறாருங்க. அல்லேலூயா. எதுக்கு ஆலயத்திற்குள்ளே போகிறாரு? சர்வாங்க தகன பலிகளை செலுத்த. அந்த காலத்தில் மிருகங்களை என்ன செஞ்சாங்க? பலியிட்டாங்க. அசுத்தமானதெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு மிருகங்களுடைய பலியிட்டாங்க. அதுக்கு பேர் தான் சர்வாங்க தகன பலி. சர்வ அங்கமும் முழுமையாக தேவனுக்கு படைக்கப்படுகிற பலி. அல்லேலூயா. அப்படி படைக்கப்படாவிட்டால் அந்த பலி எப்படிப்பட்ட பலி? பழுதுள்ள பலி, கரைகள் உள்ள பலி. அந்த பலியை யார் செஞ்சாங்கன்னா ஏலியினுடைய பிள்ளைகள் அந்த ஆலயத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம், நாம் இன்றைக்கி ஆடு மாடெல்லாம் பலி செலுத்துறதில்ல. நமக்கு சர்வாங்க தகன பலி இது சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு சர்வாங்க தகனம் அப்படின்னா எது? எப்படிங்க? நம்மையே ஒப்பு கொடுக்கிறது. எப்படி ஒப்பு கொடுக்கிறது? ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றையும் முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிக்கிறது என்னது? சர்வாங்க தகன பலிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம், என் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும், நான் வெளியே தான் கிட்டார்த்தா போடுவேன், நான் வெளியே தான் போய் சொல்லுவேன், நான் வெளியே தான் இப்படி கொஞ்சம் அருவருப்பாக நடந்துக்கிடுவேன், வெளியே தான் கொஞ்சம் அசிங்கமாக இருப்பேன். ஆனால் என் இருதயம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அது ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். தேவனுக்கு தெரியும். அந்த வேதம் சொல்கிறது, உன் ஆத்துமா மாத்திரம் சுத்தமாக இருந்தால் போதாது. எது சுத்தமாக இருக்கணும்? ஆவியில் சுத்தமாக இருக்கணும், உன்னுடைய சரீரத்தில் சுத்தமாக இருக்கணும். அதாவது உன்னுடைய மனசாட்சியிலையும் உன் சரீரத்திலையும் தேவனுக்காக வாழ்கிற அந்த ஆத்தும ரட்சிப்பில் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். தேவன் வரும்பொழுது இவைகள் குற்றமற்றதாக நிற்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரீரம் மட்டும் என்ன உங்களுக்கு, மற்ற ரெண்டும் ஆண்டவருக்கா? ஏன் சரீரம் மட்டும் உங்களுக்கு, மற்ற ரெண்டும் ஆண்டவருக்கா? மூணுமே இருக்குதான் ஆண்டவர் தான். அப்படி சொல்லக்கூடியவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சொல்லுகிறாரு, நான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து என் சரீரத்தை சர்வ அங்கத்தையும் என் சரீரத்தில் இருக்கிற சர்வ அவயங்களையும் என்ன செய்வேன்? தேவனுக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன். அதைத்தான் அருமையான பவுல் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சரீரமும் மனமும் ஆத்துமாவும் எப்படி இருக்கணும்? மறுரூபமாகணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சரீரமும் மனமும் ஆத்துமாவும் எப்படி இருக்கணும்? மறுரூபமாக மாற்றப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறது வேதனையான ஒரு விஷயம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து நான் பின்வாங்கி போயிட்டேன் அப்படிங்கிறது இன்னும் அதிகமான வேதனை நிறைந்த ஒரு விஷயம். வேதம் சொல்கிறது, தேவன்
உன்னை செழிப்பான இடத்திற்கு கொண்டு நிறுத்தி இருக்கும் பொழுது அந்த தேவனுக்கு முதல்ல உன்னையும் உன்னுடைவைகளையும் தருவாங்க தகன பலியாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? என் சரீரமும் என் ஆத்துமாவும் என்னுடைய ஆவியும் தேவனுக்கு நான் முழுமையாக ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா நீங்கள் எதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்கணும்லாங்க. எதுக்காவது ஒன்று ஒப்பு கொடுக்கணும்ல? ஏன்னா உங்கள்கிட்ட இருக்குது, ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. நீங்கள் யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க? பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கணும், இல்லைன்னா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு ஒப்பு கொடுக்காதவங்க பிசாசுக்கு ஒப்பு கொடுக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அடையாளத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். சிலரை பாருங்கள், 24 மணி நேரமும் வேலை தாங்க. ஜெபம் பண்ண நேரம் இருக்காது, பைபிள் வாசிக்க நேரம் இருக்காது, ரொம்ப முக்கியமாக குடும்ப ஜெபம் பண்ணுவதற்கு வாய்ப்பே இருக்காது. ஆராதனைக்கு எப்போமாவது ஆப்சன்ட் போட்டுக்கிட்டு நினச்ச நேரம் போகிறது, நினச்ச நாளில் போகிறது முடியாது. அதுக்கு ஏதோ ஒரு சுமை அவங்க மேலே சுமந்துக்கிட்டே இருக்கும். அப்போது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேலைக்கோ, தொழிலுக்கோ, கல்யாண வீட்டுக்கோ அல்லது ஊர் சுற்றுவதற்கோ நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா வேதம் சொல்கிறது நம்ம தேவனுக்கு முழுமையாக நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை செய்யலை, ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் நிறைய விசுவாசிகளை பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை தான் டூர். நீங்கள் எல்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, உண்மையில கத்தவங்களை ஆசிரியர் பரவாயில்ல சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு அலையில சொல்லுங்கள். ஆமாம், இன்றைக்கி நீங்கள் டூர் போனோம், யார் உங்களுக்கு கேட்க முடியும்? இந்த ஒரு நாள் தான் லீவு, நான் போனால் தான் போனபடி யார் கேட்க முடியுங்க? சார் இந்த லீவில் ரொம்ப நாள் அந்த ராமேஸ்வரம் பாலம் பார்க்கலான்னு நினச்சேன், போயிட்டு வரலாமே அப்படின்னு கூட சில நினச்சிருப்பீங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா, வரமாட்டேங்க, நினச்சிருக்கீங்கன்னு நினைக்கேன். ராமேஸ்வரத்தில் ஒரு ஆளை இங்கே தான் வந்து உட்காந்துருக்கு, ஒரு அலையில சொல்லுங்க. நாம் தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை மாத்திரம் கொடுத்தா போதாது, சர்வ அங்கத்தையும் கொடுக்கணும், சரீரத்தை கொடுக்கணும். தேவ சபையில் உட்காந்து வாயை பாடுவதற்கு திறந்து கொடுக்கணும், வேதம் வாசிப்பதற்கு திறந்து கொடுக்கணும், கையை தட்டி பாடுவதற்கு கையை ஒப்பு கொடுக்கணும். இப்படி எல்லாத்தையுமே ஆண்டுக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இதுதான் சர்வாங்க தகன பலி. அல்லேலூயா. இது வரைக்கும் எதையாகிலும் ஒன்றை ஒப்பு கொடுத்துருந்தா நீங்கள் உங்களை என்ன செஞ்சுக்கணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ளாவிட்டால் அந்த சோதனைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியாது? தாண்டி வரவே முடியாது. அது உங்களை அப்படி அமிழ்த்துரும். அல்லேலூயா. முதல்ல தாவீது சொல்கிறார், நான் சர்வாங்க தகன பலிகளோட தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிப்பேன். அல்லேலூயா. அதனால் உங்கள் மனம், உங்கள் இருதயம், உங்கள் சரீரம், உங்கள் ஆவி, எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது யோசனை செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் உங்களை செழிப்பான இடத்துல கொண்டு என்ன செஞ்சுருக்கிறாரு? நிறுத்தி இருக்கிறாரு. நீங்கள் உங்கள் சுயநலத்திற்காக வாழ முடியல, தேவனுக்காக வாழ முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக பாருங்கள், அதே அதிகாரத்தில் வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். சங்கீதம் 66ஆம் சங்கீதம். பிரவேசிப்பேன், என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அல்லேலூயா. கோயிலில் போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு திருவிருந்து எடுத்துட்டு கையை தட்டி பாடிட்டு ஏதோ முடிஞ்ச காணிக்கை ஆண்டவருக்கு இந்த பிச்சைக்காரனை போட்ட மாதிரி போட்டுட்டு போகக்கூடிய விசுவாசிகள் நிறைய இருக்காங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா நிறைய இடங்களில் அந்த பொருத்தனை என்ன செய்யறதில்ல? செலுத்துறதில்ல. பொருத்தனையை எப்போ செலுத்தணும்? தேவன் நமக்கு விடுதலை தந்த பிறவை செலுத்தணும். பொருத்தனை என்பது எப்போ பண்ணணும்? இக்கட்டில் பண்ணணுங்க. அல்லேலூயா. உங்கள் வேலையில், தொழிலில், படிப்பில், பிள்ளைகள், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? பொருத்தனை பண்ணு. அல்லேலூயா. ஆமாம். இப்படி ஆண்டவரே, என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள் மாறணும், என் தொழில் மாறணும், வேலை மாறணும், என் சுகவீனங்கள் மாறணும், வியாதி மாறணும், என் வருத்தம் பாரம் மாறணும் அப்படின்னு இக்கட்டு நேரத்தில்
ஹெவியாக ஒரு பொருத்தனை பண்ணணும். அல்லேலூயா. பொருத்தனை நீங்கள் செலுத்தும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய வெயிட்டாக இருக்கணும். மனசில் பாரமாக இருக்கக்கூடாது, பெருசாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி ஒரு பொருத்தனையை தாவீது பண்ணான்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கி நிறைய பேர் இக்கெட்டில் பொருத்தனை பண்ணுவாங்க, நிச்சய மாட்டாங்க, செலுத்தவே மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த பொருத்தனைங்கிற லிஸ்ட்டில் தான் எது வரும் அப்படின்னா காணிக்கையும் வரும், தசம பாகமும் வரும். அல்லேலூயா. பொருத்தனையோட லிஸ்ட்டில் என்ன வருது? காணிக்கையும் வரும், தசம பாகமும் வரும். இன்றைக்கி நிறைய உபதேசங்களை கேட்குறோம். தசம பாகம் என்பது புதிய ஏற்பாட்டில் கிடையாது. ஒரு அழில சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டில் கிடையாது. தசமம் வாங்குறது பழைய ஏற்பாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நியாயப்பிரமாணத்தில் உள்ளது, புதிய ஏற்பாட்டில் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதை சொல்லக்கூடிய ரெண்டு கூட்டமுமே வேதத்தை சரியாக படிக்கலைன்னு நான் சொல்லுவேன். அல்லேலூயா. நான் கேட்குறேன், தசமம் பாகம் புதிய ஏற்பாட்டு பிரமாணமா பழைய ஏற்பாட்டு பிரமாணமா? சொல்லுங்கள் பார்ப்போம். தசமம் பாகம் பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தில் வந்ததா புதிய ஏற்பாட்டில் வந்ததா? எது வந்தது? ரெண்டுலேயுமே வந்திருக்கா? அப்போ நிறைய பேர் ஏன் அது இல்லைங்கிறாங்க? ஏன் நிறைய பேர் இல்லைங்கிறாங்க? இப்போ தசமம் பாகம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தோட பேட்டுன்னு சொல்கிறாங்க. தெரிய மாட்டேங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏன்னா உங்களுக்கும் அதில் ஒரு அப்படியே டவுட் வரும். அப்படியா, நான் இவ்வளோ நாள் தெரியாமே கொடுத்துட்டுருந்தேன், பாஸ்டரு 10 ஒன்று கொண்டு போடு 10 ஒன்று கொண்டு போடுக்காரு, நானும் கரெக்டாக கொண்டு 1000 10,000 20,000 போட்டுக்கிட்டே இருக்கேன், இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு எனக்கு, இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சிலர் என்ன செஞ்சுருவாங்க? நிறுத்திடுவாங்க, மாற்றுவாங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் தசம்பாங்கிறது நியாயப்பிரமாணத்திலிருந்து வந்த பிரமாணமும் அல்ல, புதிய ஏற்பாட்டிலிருந்து வந்த பிரமாணமும் அல்ல, யாக்கோபின் காலத்தில் இருந்து ஆபிரகாம் காலத்திலிருந்து வந்த விசுவாச பிரமாணம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். அது ஒரு விசுவாச பிரமாணம், புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லாததுனால தான் தசம பாகத்தில் குளறுபடிகள் நடக்குது. பொருத்தனை என்பது ஒரு தசம பாகத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒரு வசனத்தை வாசியம் பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அங்கே போய் போதும். உங்கள் தசமபாகங்களையும் பொருத்தனைகளையும் நீங்கள் என்ன செய்யுங்க? போய் படைத்துக் கொள்ளுங்கள், படைங்கன்னு சொல்லி இங்கே வேத வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நிறைய பேர் தசமபாகமே ஒரு பொருத்தனை தான், தசமபாகமே ஒரு பொருத்தனை தான். ஏன்ட்டு ஒரு சகோதரர் சொன்னார், பழைய ஏற்பாட்டில் 10ல் 1, புதிய ஏற்பாட்டில் 10க்கு 10. எப்படி? பழைய ஏற்பாட்டில் 10ல் 1க்கு தான், நீங்கள் 10ல் 1 10ல் 1 சொல்கிறீங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் 10க்கு 10. 10ல் 1 கொடுக்க முடியல, இது மாதிரி 10ல் 10 நீங்கள் கொடுப்பீங்க எங்களுக்கு தெரியாதா? முழுசாக கொண்டு போய் எப்படி கொடுப்பீன்னு நமக்கு தெரியாதா? நான் சொல்லி விட்டேன் அப்படி. அல்லேலூயா. 10ல் 1 ஒழுங்காக கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல? விசுவாசம் இல்லை. காணிக்கை கொடுக்கும்போது அனனியாசப்படுற மாதிரி பேதருக்கெல்லாம் கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னு கொண்டு கொடுத்தாங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேரை பாருங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. இந்த பாஸ்டருக்கு கொண்டு போய் கொடுக்குறோம், இந்த ஊழியக்காரனுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம், அவன் பாட்டுக்கு காரு பங்களான்னு போய்கிட்டே இருக்கான், நம்மளால் ஒரு சைக்கிள் கூட நினைச்ச முடியல, எடுக்க முடியல. இப்படி நினச்சி கொடுத்த மாதிரி எப்படி எடுக்க முடியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அந்த பாஸ்டர் கொடுக்குறேன், ஊழியக்காரனுக்கு கொடுக்குறேங்கிற அந்த எண்ணம் எப்படி தப்புங்கிறது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அல்லேலூயா. நீங்களே உங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை நிறைய பேர் வேலை பார்க்குறீங்க, வீட்டுக்காரங்க வேலை பார்க்குறாங்க, தொழில் செய்கிறீங்க, மாத வருமானம், மாத சம்பளம், லாபம் இப்படிலாம் நிறைய உங்களுக்கு வருது. வருதா வரலையாங்க? வருகிறதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா பார்க்கலாங்க.
ஏன் சத்தமாக சொல்லுங்க, நான் கேட்க மாட்டேன், சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நான் கேட்குறேன், இந்த வருமானம், இந்த லாபம், இந்த ப்ரமோஷனு, இந்த சம்பள உயர்வு, இதெல்லாம் யார் உங்களுக்கு தாரா சொல்லுங்க பார்ப்போம். தேவன் தந்தது. தேவன் தந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் தந்தது. இப்போ நான் அடுத்த ஒரு கேட்கேன், தேவன் உங்கள்கிட்ட நேரடியாக தந்தாரா? நேரடியாக தந்தாரா இல்லை, அல்லது உங்கள் அதிகாரி மூலமாக, ஏதோ 4 வாடிக்கையாளர்கள் அவர்கள் மூலமாக, உங்களுடைய முதலாளி மூலமாக, ஏதோ ஒரு மனுஷன் மூலமாக தந்தாரா? அது நேரடியாக வந்து நீங்கள் அங்கே வேலை பார்ப்பீங்க, வீட்டில் ராத்திரி வந்து கதவு தட்டி, இந்தா உன் சம்பளத்தை வச்சுக்கோ, இந்தா உன் சம்பளத்துக்கு வச்சுக்கோன்னு சொல்லி ஆண்டவர் தந்தாரா? யாருக்கு அப்படி தந்திருக்காரா? இல்லை. அதில் நீ போ, நான் பேங்கில் போட்டுருந்தேன் அப்படி யாருக்கா போட்டிருக்காராங்க? இல்லை. அப்போ நீங்கள் சொல்லுகிறீர்கள் எனக்கு தேவன் தந்தாருன்னு. ஆனால் உண்மையில் யார் தந்தா உங்களுக்கு? உங்கள் சம்பளத்தை உங்களுக்கு யார் தந்தா? எங்க உங்கள் அதிகாரிகள் உங்களுக்கு சம்பளத்தை தந்திருக்காங்கன்னு சொல்லி இவ்வளோ மாச்சலா? அதுக்கு மட்டும் அந்த விசுவாசம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக தப்பான விஷயத்துலையும் இருக்குது. யார் தந்தாலும், அதிகாரி தந்தாலும், அப்பா தந்தாலும், அம்மா தந்தாலும், தேவன் தந்தார், தேவன் தந்தார், தேவன் தந்தார். அதான் கேட்குறேன், தேவனா தந்தாரு? மனுஷன் தான் தந்திருக்கான் உங்களுக்கு. மனுஷன் மூலமாய் தந்தான்னு சொன்னாலும் அதை கூட நான் சரின்னு சொல்ல மாட்டேன், தேவன் தந்தாருன்னு சொல்லுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் வாங்கும் பொழுது மனுஷன் தந்ததை தேவன் தந்தார், தேவன் தந்தார்னு வாங்கி மடியில் போட்டுக்கிட்டீங்க. ஆனால் ஆலயத்தில் கொண்டு கொடுக்கும்பொழுது மாத்திரம் மனுஷனுக்கு கொடுக்குறோம், பாஸ்டருக்கு கொடுக்குறோம், இந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு யோசிங்கன்னா எவ்வளவு ஒரு சொல்லப்போன அறிவு கெட்டவங்களாக இருக்கீங்க. யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்க. உங்கள் விசுவாசமே சரியில்லை என்று சொல்லுகிறேன். உங்கள் விசுவாசம் உண்மையாக இல்லை. தேவன் உங்களுக்கு தருகிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய ஊழியத்தை என்ன செய்யணும்? முழுமையாக உண்மையாக கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி நாங்கள் இது வரைக்கும் கொடுக்குறோம்னு சொல்லி சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இனிமேல் நாங்கள் ஒழுங்காக கொடுப்போம்னு சொல்லக்கூடிய சத்தம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது வானத்தை திறந்து செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, கொடுக்கணும். முதல்ல யாருக்கு கொடுக்கணும்? ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும். எந்த ஊழியக்காரனுக்கு ஒன்று கொடுக்க? கால் தட்டி விழுந்தா ஊழியக்காரனெல்லாம் இருக்கான். அல்லேலூயா. வாரத்துக்கு 10 ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண வரேன் வந்துட்டு போகிறான்னு என்ன செய்ய? நான் அந்த ஊழியக்காரருக்கு 1000 கொடுக்கலாம் வச்சுருந்தேன், அதுக்கு வந்து 9 பேரும் 9,000 பிரித்து போயிட்டானே. வீட்டுக்கு வர ஊழியக்காரனை சும்மா விடக்கூடாத, பெருமையாக அனுப்பாத, சாபம் வந்துடும் அப்படின்னு பயம் காட்டியிருக்காங்களே. அதனால் இருக்கிறத அப்படி பிரித்து நான் கொடுத்துட்டு இருக்கேன்னு என்ன செய்ய? அல்லேலூயா. அண்ணா ஒரு வெள்ளச்சட்டையும் வெள்ளச்சிப்பா ஒரு கதை போட்டு கொடுக்குறது துட்டு இல்லை அப்படின்னு வீட்டை போட்டக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு இங்கே கொண்டு கொடுக்கணும்? வேதம் சொல்லுது, அந்த உபாகமம் திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. தம்முடைய நாமம் விளங்கும்படி சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் சரி. இப்போ அந்த வரி 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? உங்கள் தேவனாய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும் கொள்ளும்படி தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். அல்லேலூயா. அடுத்த வாசிங்க, அந்த 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் தெரிந்து கொண்ட இடத்துல போய் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பொருத்தனைகளையும் தசமபாகங்களை செலுத்தியானு செய்யணுமா? சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அடுத்தல மறுபடியும் வாசிங்க, அதே 12ஆம் அதிகாரம், உபாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்தால 18ஆம் வசனம் வாசிங்க. அடுத்தால 21ஆம் வசனம் வாசிங்க.
தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. உனக்குரிய பரிசுத்த வஸ்துக்களையும் உன் பொருத்தனைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் ஸ்தோத்திரம். குறிச்சு வச்சுக்கிடுங்க. சத்தமா சொல்லுங்க. தெரிந்து கொள்ளும் இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்து கொள்ளும் எப்பவுமே நீங்க அரைக்குறையா தான் சொல்லுவேன், எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இவன் சொல்லுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளும் தெரிந்து கொண்ட ஒரு இடம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு இடம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க உங்க காணிக்கைகளை தசமம் வாங்கல, தேவன் தெரிந்து கொண்ட இடத்துல செலுத்துறீங்களா, நீங்க தெரிந்து கொண்ட இடத்துல செலுத்துறீங்களா? நான் கேட்குற கேள்வி சரிதானா? உங்கள் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்ட இடங்களிலே செலுத்துகிறீர்களா, தேவன் தெரிந்து கொண்ட இடத்திலே செலுத்துகிறீர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா இடத்தையும் தேவன் தெரிந்து கொண்டு ஆளுகை செய்கிறார்கள் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. உண்மையான இடத்தை நான் கேட்குறேன், நீங்கள் தேவன் தெரிந்து கொண்ட இடத்தில் காணிக்கையை செலுத்துகிறீர்களா, அல்லது நீங்கள் தெரிந்து கொண்ட இடத்துல காணிக்கையை செலுத்துகிறீர்களா? நான் தேவன் தெரிந்து கொண்ட இடத்தில் என் காணிக்கைகளையும் தசமபாகம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை தேவன் எங்கே தெரிந்து கொண்டார்? நீ தெரிந்து கொண்ட இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? செலுத்தவே கூடாது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். 12ஆம் அதிகாரம் உபாகமம் 8ஆம் வசனம் வாசிங்க. இங்கே இந்த நாளிலே நாம் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதையெல்லாம் செய்கிறது போல நீங்க முதல்ல செய்யாது. அல்லேலூயா. உன் பார்வைக்கு எது சரின்னு சொல்ல தெரியுதோ அதை என்ன செய்யாத. ஏன்னா அநேக வேளைகளிலே நாம் நம்முடைய பார்வைக்கு சரியானது என்று செய்கிற நிறைய காரியங்கள் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு? பொல்லாப்பாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுகிறது அவர்கள் நேர்மையானவற்றை செய்தார்கள், சரியானதை செய்தார்கள், உத்தமமானதை செய்தார்கள். ஆனால் எப்படி இருந்தது? தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பாக இருந்தது. அதை தாங்க சொல்லியிருக்கு. உன் பார்வைக்கு சரியாக இருக்கலாம், தேவனுடைய எடுத்து ஏழைக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. அல்லேலூயா. நீங்கள் ஏழைக்கு தாராளமாக கொடுங்க, தேவனுடைய எடுத்து செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அப்போ வேதம் சொல்லுது உன் பார்வைக்கு சரியானபடி செய்யாத. அடுத்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13. கண்ட இடங்களிலெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அடுத்த வசனம். கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடம். அல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடம்னா நாம எங்க தெரிந்து கொள்ளாரோ அந்த இடம் தான் நமக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது கண்ட இடமெல்லாம் என்ன செய்யாத, பலி செலுத்தாத. இன்னொரு வசனம் வாசிக்கிறீங்களா? அதே அதிகாரத்தில் உபாகமம் 12ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாக இரு, ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. இதை மாற்றிலாம் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அல்லேலூயா. வீட்டில் போய் இந்த உபாகமம் 12ஆம் அதிகாரத்தை உட்கார்ந்து நிறைய வாசிக்கணும். அல்லேலூயா. பொருத்தனைகள் தசமபாகங்கள் காணிக்கைகளாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அந்த பொருத்தனைகளையும் காணிக்கைகளையும் தேவன் உன்னை எங்கே தெரிந்து கொண்டாரோ, அதாவது எங்கே நீ ரட்சிக்கப்பட்டீர்களோ, அல்லேலூயா, எங்கே ரட்சிப்பிலே வளர்கிறீர்களோ, வளர்ந்திருக்கிறீர்களோ, வளர்ந்தீர்களோ அந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்க. எந்த ஊருக்கு வேலைக்கு போனாலும் உங்கள் அப்பா அம்மாவை மறப்பீங்களா? சில இடங்களில் பிள்ளை எங்கேயாவது அமெரிக்காவில் வேலை பார்க்கும், அப்பா அம்மா இங்கே திருநெல்வேலியில் இருக்கும். மாதம் என்ன செய்வாங்க? அனுப்புவாங்களா இல்லையாங்க? பவுல் சொல்கிறார், நான் உங்களை எல்லாம் பெற்றேன், சுவிசேஷத்தினால பெற்றேன். அதே போல் அநேக தேவனுடைய ஊழியர்கள் உங்களை சுவிசேஷத்தினாலே பெற்றெடுத்திருப்பார்கள், தகப்பனை போல.
அவங்க என்ன செய்யணும்? மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. கனம் பண்ணணும். அங்கே தான் அவங்க தசமபாகங்களை பொருத்தனைகளை செலுத்தணும்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவன் வேதத்தை வாசிக்கிறோம். தாவீது தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து அதை என்ன செய்தான்? செலுத்தினான். கண்ட இடத்துல அவன் என்ன செய்யலை? செலுத்தவில்லை. ஆகவே யோசிங்க, தேவன் உங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டிருக்கிறார். உங்களை பெற்றெடுத்த தகப்பனையும் உங்களை பெற்றெடுத்த அந்த திருச்சபையையும் ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை தவறு செய்திருந்தால் நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 10,000 ரூபா வருதா, 1000 ரூபாயை அனுப்பி விடுங்க. அல்லேலூயா. இது 9,000 உங்கள் சபைக்கே நீங்கள் கொடுங்க. நான்லாம் வருத்தப்படவே மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டான செய்யணும். தெரிந்து கொள்ளப்பட்ட இடம்னா ரட்சிக்கப்பட்ட இடம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். யோசிங்க, அப்படி செலுத்துகிறீர்களா என்று சிந்திங்க. நீங்கள் முடிவிடுங்க. அல்லேலூயா. தாவீது செழிப்பான இடத்துக்கு வந்த உடனே சர்வாங்கத்தையும் சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆவியும் முழுமையாக தேவனுக்கு செய்தான், ஒப்பு கொடுத்தான். தன்னுடைய வருமானத்தில், வேலையில், தொழிலில் வரக்கூடிய எல்லா காசுகளிலும் வருமானங்களிலும் பொருத்தனைகளை தசமபாகங்களை தேவனுக்கு செலுத்தினான். தான் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்திலே போய் செலுத்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக தாவீது செய்த முக்கியமான ஒரு வேலை என்ன தெரியுமா? வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 66:16 வாசிக்க. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்த என்ன செய்யணுமா? சொல்லணும். முதல்ல உங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் உடையதை ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுத்த பிறகு இத்தனையும் உங்களுக்கு தந்த தேவனுடைய அந்த நன்மைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை என்ன செய்யணும்? சத்தியத்தை சுவிசேஷமாக அறிவிக்கணும். நீங்கள் எத்தனை பேருக்கு அறிவித்து உங்கள் மூலமாக எத்தனை பேர் ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறாங்க? நான் அடிக்கடி கேட்குற கேள்வி தான். அல்லேலூயா. நான் சுவிசேஷம் சொல்லி, நான் ரட்சிப்பை சொல்லி, சுவிசேஷத்தை சொல்லி ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல. அல்லேலூயா. ஒரு சிலர் இருக்கிறீர்கள், சந்தோஷம். அங்கே தான் நாம் பெற்ற ரட்சிப்பும் ஆசீர்வாதம் நிறைவடைகிறது. அல்லேலூயா. வேறு ஆசீர்வாதத்தை வாங்குவது மாத்திரமல்ல, சோதனைகளிலிருந்து வெளியே வருவது மாத்திரமல்ல, நம்மை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, நம்முடையவைகளையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த காரியங்கள் நிறைவடைகிறது. அல்லேலூயா. ஏசப்பா 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 என்று அநேகர் உரிமை பாராட்டுகிறார்கள். அல்லேலூயா. தேவனை இவருடைய தகப்பன் உரிமை பாராட்டலாம், அந்த தப்பு இல்லை. அல்லேலூயா. நீர்தான் எங்களை பெற்றீர், உரிமையை பாராட்டலாம். அல்லேலூயா. அது உலகத்தில் எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. ஆனால் உரிமை கொள்ள வேண்டுமானால் அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. அல்லேலூயா. ரோட்டில் போகிறவங்க கூட நம்ம பார்த்து அப்பா அம்மா தாயேன்னு கூப்பிடுதான், வா மகனே வா மகளேன்னு வீட்டுக்குள்ளே ஏற்ற முடியுமா? அது ஒரு பாலிசிக்கு சொல்கிறது. அல்லேலூயா. ஆனால் நம்ம பிள்ளை வெளியே நின்னா பிடிச்சி உள்ள இழுத்துருவோம். அப்போ உரிமை பாராட்டுவது வேறு, உரிமை கொள்வது வேறு. அல்லேலூயா. எல்லாரும் உரிமையை பாராட்டலாம், எல்லாரும் உரிமை கொள்ள முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு சொத்து இருக்குது, உங்கள் பிள்ளைகள் சொல்லும் எங்கள் அப்பா சொத்து, எங்கள் அப்பா காரு, எங்கள் அம்மா நகை, எங்கள் அம்மா தந்த புடவை, உரிமை பாராட்டும். அல்லேலூயா. ஏம்மா உங்கள் கழுத்து கிடக்க 10 பவுன் கழுத்து என்கிட்ட தாம்மாண்ணா அம்மா நினைச்ச மாட்டா, தரமாட்டா. ஏன் தரணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் அம்மா தரலாம், ஆனால் தரமாட்டா. ஏன்? அப்பா தரலாம், ஏன் தரமாட்டாங்க? ஏன்? உரிமை கொள்வதற்கான ப்ராசஸ் என்ன செய்யலை, நடக்கலை. அல்லேலூயா. உரிமை கொள்வதற்கான அந்த முறை என்னது? நீ செய்ய வேண்டிய கடமையை செய்தால் உரிமை பெறக்கூடிய தகுதிக்கு நீ வருகிறாய். அல்லேலூயா. எல்லாரும் உரிமையை பாராட்டலாம், செய்ய வேண்டிய கடமையை செய்தால் மாத்திரம்தான் உரிமை கொள்ள முடியும்.
அது தேவனிடத்திலும் அப்படித்தான், பிள்ளைகளிடத்திலும் அப்படித்தான். அல்லேலூயா. பெற்றோர்களிடத்திலும் அப்படித்தான். நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அல்லேலூயா. கணவன் மனைவி, மனைவி கணவனுக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோர்கள். அல்லேலூயா. இந்த கடமைகள் தவறும் பொழுதுதான் நிறைய குழப்பம்லாம் வந்துடுது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் முழுமையாக ஒப்பு கொடுங்க. உங்களுடையதை முழுமையாக ஒப்பு கொடுங்க. தேவனை பற்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துங்க. அப்படி வழி நடத்துனீங்கன்னா வேதம் சொல்கிறது ஒரு வசனத்தை உங்கள் வாசித்து காட்ட விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் 6வது வசனத்தை வாசிங்க. எல்லாத்தையும் செய்யும் பொழுது வேதம் சொல்லுது, உங்கள் கால்களை தள்ளாட விட மாட்டார், உங்கள் ஆத்துமாக்களை உயிரோடு பாதுகாப்பார், உங்கள் முன்பு தடையாக இருக்கிற கடலை உதர்ந்த தரையாக மாற்றுவார், அங்கே நீங்கள் என்ன செய்வீர்கள்? களி கூறுவீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? புரியலையோ? புரியுங்களேன் சத்தமாக எழுதுங்க பார்க்கலாம். அப்படி நம்ம ஏழு மணி இருப்போம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட ஒரு சின்ன வேத பகுதி மெய்யாகவே எங்களோடு பேசினீர் ஆண்டவரே என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு தேவசமத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். வாய் திறந்தபடியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவோ தடைகளை கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்றால் இல்லை. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளின் தசமங்களையும் எங்களை நீர் தெரிந்து கொண்ட இடத்துல செலுத்துகிறோமா? எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை, அதிசயங்களை பிறருக்கு சொல்லி அநேகரை உடைய அன்புக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறோமா என்று கேட்டு பாருங்க. அடி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வாய் திறந்து அடி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான சோதனைகளின் நடுவே நடந்து கொண்டிருக்கிறீர்களா? கவனியுங்கள். இந்த சோதனை என்னை பரிசுத்தமாக்குகிறதா? கவனியுங்கள். இந்த சோதனை தேவன் மீது எனக்கு நம்பிக்கையை வளர்க்கிறதா? வளர்கிறதா என்று கவனியுங்கள். புகழ்ச்சியை விரும்பாமல் வெளியே வந்திருக்கிறேனா? கவனியுங்கள். பாரமும் வருத்தங்களும் என் மேல் சுமத்தப்படும் பொழுது தேவனை நாடி ஓடுகிறேனா? தேவனை தேடி ஓடுகிறேனா? அல்லது மனுஷனை தேடி ஓடுகிறேனா ஆண்டவரே என்று கேள்வி கேட்டு பாருங்க. என் குடும்பத்தில் இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் என்று போர்டு மாத்திரம் மாட்டுவது பெருசல்ல, ஜெபத்திலே சொல்லுவது பெரிதல்ல. முழு குடும்பத்திற்கும் தேவன் தலையாக இருக்கிறாரா? தலைமையாக இருக்கிறாரா? தலைமைத்துவம் உள்ளவராக இருக்கிறாரா? உங்கள் குடும்ப சிங்காசனத்தில் தேவன் உட்கார்ந்து இருக்கிறாரா? அந்த சிங்காசனத்தில் யாரை வைத்திருக்கிறீர்கள்? எதை வைத்திருக்கிறீர்கள்? கணவனா, மனைவியா, தாயா, தகப்பனா, மகனா, மகளா, வேலையா, தொழிலா? எதை வைத்திருக்கிறீர்கள்? தேவனை உட்கார வைங்க. தேவனை உட்கார வைங்க. அப்படி வைக்கும் பொழுது தேவன் உங்களை இவை எல்லாவற்றையும் கடந்து போக பண்ணுவார். இதுவரைக்கும் கடந்து போக முடியாதவர்கள் இனி கடந்து போவீர்கள். உங்களை ஒப்புக் கொடுங்கள், கடந்து போவீர்கள்.
கடந்து வந்தவர்கள். முழுமையாக உங்கள் ஆத்மா சரீரத்தையும் தேவனுக்கு படையுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தசமமாக பொருத்தனைகளையும் தேவனுக்கு கொடுக்கிறோம் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் தெரிந்து கொண்ட இடத்திற்கல்ல, தேவன் தெரிந்து கொண்ட இடத்திற்கு செலுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அத்தோடு நிறுத்தி விடாமல் தேவனுடைய சத்தியத்தை, சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தாருக்கு அறிவியுங்கள், உங்கள் வீட்டாருக்கு அறிவியுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ விசுவாசி, உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உன்னை ஆண்டவர் விசுவாசியாக தெரிந்து கொண்டதற்கு காரணம் நீ மாத்திரம் ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல, உன் மனைவி கணவன் ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல, உன் பிள்ளைகள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உன் கூட இருக்கிற வீட்டார், உன் மாமா, உன் மாமியார், உன் மருமகள், மருமகன், பேரன், பேத்தி, யாரெல்லாம் உன் கூட இருக்கிறாங்களோ வீட்டார் அனைவருக்கும் ஹல்லேலூயா. நீதான் உத்தரவாதி, ஆமென். நீதான் பொறுப்பு, ஹல்லேலூயா. நீதான் பொறுப்பு. சுயநலமுள்ள விசுவாசிகளாக, சுயநலமுள்ள ஊழியக்காரர்களாக ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அமைத்து விடக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளை ஆமென். அப்படி ஒப்புக்கொடு. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ எப்படிப்பட்ட ஒரு வனாந்தரமான பாதையில் நீ நடந்து போனாலும் தேவனும் கூட வருவார். ஆமென். ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், நான் போகிற வழியை நான் அறியேன், நான் போகிற வழியை என் தேவன் அறிவார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை புடமிடுகிறார். ஆமென். பரிசுத்தம் உள்ளவனா, விசுவாசம் உள்ளவனா, புகழ்ச்சியை விரும்புகிறவனா, பாரங்கள் ஏறும் பொழுது என்னை நோக்கி வருகிறவனா, தேவனை நோக்கி ஓடுகிறவனா, மனிதனை தலைமையாக ஏற்றுக்கொண்டு குடும்பத்தை நடத்துகிறவனா ஆமென். என்பதை அவர் நான் அறிந்து கொள்ளும்படி என்னை நடத்துகிறார். ஆமென். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில கடலின் நடுவே பயணம் செய்த சீஷர்கள் தண்டு வலிப்பதற்கு புயல் காற்றினை வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் வேதம் சொல்லுது. திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த புயலையும் காற்றையும் கடல் கொந்தளிப்பையும் எதிர்த்து போக முடியவில்லை. மிகுந்த வருத்தத்தோடு படகிலே துடுப்பை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த வேதனையை அறிந்த தேவன், அவர்களுடைய வருத்தங்களை அறிந்த தேவன் கடலில் மீது நடந்து வந்து அந்த புயலையும் காற்றையும் கொந்தளிப்பையும் அமர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. உன்னை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. ஆவி ஆத்ம சரீரத்தோடு ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்ட இடங்களிலே போய் காணிக்கைகளை, தசமபாகங்களை செலுத்து. ஆமென். ஆமென். தேவனு குறித்த சுவிசேஷத்தை சொல். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தேவன் உங்களுக்கு முன்னால போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்தாலும், எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கர்த்தர் முன்னே செல்வதால் கலக்கமில்லையே. கர்த்தர் முன்னே செல்வதால் கவலை இல்லையே. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? என் ஜெபத்தை